warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala rasulillahi sallallahu alaihi wasallam wa alihi wa sahbihi ajma'in, amma ba'd. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்துடைய ஒவ்வொரு நாளும் லுஹர் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி கட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல்குர்ஆனை அரபியில் ஓதி ஒவ்வொரு வார்த்தைக்குமாக அர்த்தத்தை கண்டுபிடித்து கோர்வையாக அர்த்தத்தை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த முயற்சியை செய்து வருகிறோம். சாதாரணமாக நாம் எல்லாம் சின்ன பிள்ளையிலிருந்து அல்குர்ஆனை ஓதி ஓதி மூடி வைத்த காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு எதை கட்டளையிட்டிருக்கிறான், எதை தடுத்திருக்கிறான், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் இருக்கிறது. ஏன் தெரியாமல் இருக்கிறது என்று சொன்னால், நாம் எடுத்த அந்த பயிற்சி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஓத வேண்டும், ஓதிவிட்டால் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பழையபடி வாழணும். இப்படி இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வந்தது. இந்த சமுதாயத்தினுடைய இத்தனை சீரழிவுக்கும் அல்லாஹ்வை பற்றி முழுமையாக விளங்காததற்கும் தூதருடைய வழிகாட்டுதலை புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கான மூல காரணமே இதுதான். வேறு பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் அடிப்படை காரணம் இதுதான். அப்போ இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லிக் கொடுக்குறான் நமக்கு சொன்னாங்க. குர்ஆனில் ஹாதா பயானுன் லின்னாஸ் வ ஹுதன் வ மௌஇதத்துன் லில் முத்தகீன். இந்த நீங்கள் ஓதுகிற, படிக்கிற, சிந்திக்கிற இந்த குர்ஆன் இருக்குல்ல, இதுதான் அல்லாஹ்வுடைய பயான். அல்லாஹ்வுடைய பயானாக இருக்கிற இதில் தான் நேர்வழி இருக்கிறது. நேர்வழி எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. குறிப்பாக அந்த குர்ஆனை ஓதி படித்து விளங்கி சிந்தித்து அதை பார்ப்பவர்களாக இருக்கிற முத்தகீன்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு அஞ்சுபவர்களுக்கு உபதேசம் இருக்கிறது. அப்போ உபதேசம் எப்போ புரியும்னு சொன்னாக்கா, நமக்கு எந்த விஷயம் நமக்கு உள்ள ஆழமாக உணர்வாக இருக்கிறதோ அதன் மூலமாக அந்த விஷயத்தை பெறும்பொழுது தான் நமக்கு அந்த விஷயமே புரியும். எந்த விஷயமாக இருந்தாலும் அதுதான். ஒவ்வொரு மொழிக்குமான அந்த உள்ளுணர்வு ரத்தத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்துக்குமான, ஒவ்வொரு மொழிக்குமான அந்த இடத்தில் பிறந்தவர்கள், அந்த மொழியில் வளர்ந்தவர்களுக்கான யதார்த்தம் இதுதான். அவங்க மொழியில் சொல்லும் போது தான் அது முழுமையாக உள்ளே இறங்காது. வேறு மொழியிலிருந்து அதை டிரான்ஸ்லேஷன் செய்யும் பொழுது, மொழிபெயர்ப்பு செய்யும் போது கொஞ்சம் அதோடைய யதார்த்தம் கிடைக்காது. அரபியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக ஓதும்போது ஏன் அவர்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுதுன்னு சொன்னாக்கா, முன்னாடி உட்கார்ந்துருந்த எல்லாருமே அரபியர்கள். முக்கிய காரணம் அதுதான். முன்னாடி உட்கார்ந்துருந்த எல்லாரும் அரபியர்களாக இருந்ததால் ரொம்ப சிரமப்பட்டுக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குவதற்கு. இறங்கியதை அப்படியே சொல்லும்போதே அவங்க விளங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு சில விஷயங்கள் விளங்காமல் இருந்தால் டைரெக்டாக கேட்டு விளங்கிக் கொண்டார்கள். அதனால முழுமையான பரிபூர்ணமான ஈமானை, நம்பிக்கையை சஹாபாக்கள் பெற்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் பதிவு செய்கிறான். அதே மாதிரி தான் நமக்கும் அப்படி தான். இப்போ இந்த குர்ஆனை ஓத வேண்டும், படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், பொருளை உணர வேண்டும், நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இவ்வளோ விஷயங்கள் இந்த குர்ஆனை நாம் புரிவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சி இருக்கிறது. அப்போ ஓதி மாத்திரம் வச்சு விட்டால் போதுமானா, ஓதி மாத்திரம் வச்சு விட்டால் போதாது. ஆனால் ஓதாமல் இருக்கலாம்னா ஓதணும். அதில் மாற்றுக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஓதுனாதான் என்னென்ன விளங்கணும். அப்போ இந்த ஓதுதல் என்பது சாதாரண, இந்த ஓதுதல் என்ற வார்த்தையை நாம் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம். இந்த ஓதுதல் என்ற வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி தமிழ் இலக்கியத்திலையா
அது எந்த மொழியில் இருக்குன்னு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆரம்ப காலத்தில் படித்தல் என்றாலே ஓதுதல் என்று தான் சொல்லுவார்கள். வழக்கத்தில் இருந்திருக்குது. 1000 வருட காலங்களுக்கு முன்னால், 500 வருட காலத்துக்கு முன்னால் படித்ததை சொல்ல மாட்டாங்களே யாருமே. அதனால தான் செயலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு இருப்பாங்க. நீங்கள் செயல் தமிழ் செயலில் படித்தீங்கன்னு வச்சிங்களேன், அவையார் அந்த காலத்தில் எழுதி வச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு இருப்பாங்க. அங்கே வந்து படிக்காமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம் இருக்காது. காரணம் ஓதுதல் என்ற வார்த்தையே படித்தலுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆரம்ப காலத்தில். அதை வந்து நல்லா மனசில் வச்சுக்கணும். அதுக்கு பிறகு அந்த குரானை வந்து எப்படி ஓத வேண்டும் என்றால் சரியாக அதனுடைய அந்த எழுத்துடைய மஹ்ரஜ் என்று சொல்லக்கூடிய வெளியே வருகிற இடத்தை வந்து புரிஞ்சு கொள்ளணும். நம்ம எல்லாருமே புரிந்து கொண்டு அந்த எழுத்து எங்கிருந்து வருகிறதோ அதை சரியாக உச்சரித்து பழகிடணும். அடுத்தது 2 வார்த்தை, 2 எழுத்து, 3 எழுத்து, 4 எழுத்து என்று கூட்டி படிக்க வந்து கற்றுக்கணும். கற்றுக்கிட்ட பிறகு அதை எப்படி வந்து ஓத வேண்டும் என்ற சட்டத்திட்டங்களாக இருக்குது. அதையும் நாம் வந்து படிக்கணும். அதெல்லாம் மாற்றுக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. சரியாக அதெல்லாம் படித்து கொள்ள வேண்டும். அந்த படித்த பிறகு கடைசி கட்டமாக நான் சொல்லுகிறேன், நான் பேசுகிற இந்த எல்லா விஷயமும் இல்லாது முதல்ல வந்து ஆரம்பித்தோம், முக்கத்துக்கு வந்தோம், எழுத்தை கூட்டணும், வார்த்தையை கூட்டணும், அதுக்கு பிறகு ஓத பழகணும். ஓத பழகின பிறகு உள்ள விஷயத்தை தான் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். இப்போ அது எப்படி ஓதணும் நான் ஓதி கட்டுறேன் பாருங்கள். நேற்று வந்து 4 ஆயத்து ஓதணும் இல்லையா? அந்த 4 ஆயத்துக்கான விளக்கத்தை சிறிய அளவில் பார்த்தோம். நம்ம எல்லாம் பார்த்தோம். எப்பொழுதுமே குரானை வந்து இடையில ஓதும் பொழுது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மட்டும் சொன்னால் போதும். பிஸ்மில்லாஹ் சொல்ல தேவையில்லை. எங்கெல்லாம் ஒரு சூறாவுடைய ஆரம்ப பகுதி வருகிறதோ ஆரம்பமாக ஓதும் போது மாத்திரம்தான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்புறம் பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பிக்கணும். இடையில ஓத போகிறோம் ஒரு குரான்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து என்ன செய்யணும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மாத்திரம் சொல்லிட்டு டைரெக்டாக நம்ம வந்து அந்த வசனத்துக்குள்ளே போயிடணும். أعوذ بالله من الشيطان الرجيم بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج. இப்படி நம்ம ஓதும்போது இனம் புரியாத ஒரு கவர்ச்சி இருக்கும். அதில் வந்து எல்லா மொழியிலையும் இருக்குது. அரபிக்கு மாத்திரம் இல்லை, எல்லா மொழியிலுமே ஒரு விஷயத்தை பாட்டாக சொல்லும் பொழுது அந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் நடைமுறையை பாட்டாக படித்து மக்களை வரவழைக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. நம்மளோட வரலாற்று ஆய்வு சொல்லுது, ரசமாக நான் சொல்லுறேன். வரலாற்று ஆய்வுகளை பார்க்கும் பொழுது மொழி அந்த மொழிக்கலை வல்லுநர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் எல்லாமே பாட்டாக படித்து தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வாங்கன்னு போட மாட்டாங்களாம், அது ராகமாக இங்கே வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆரம்ப காலத்தில். அதனால தான் பாட்டுகள் எல்லாம் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் என்னது, அந்த பாட்டு வந்து ஃபேமஸாக அதை படிக்கும் பொழுது அது டக்குன்னு வந்து கவர ஆரம்பிச்சது மனசுக்குள்ள. குறிப்பாக குரானுடைய வசனங்கள் ஏன் இந்த அளவுக்கு கவர்கிறது என்று சொன்னால், இந்த குரானுடைய உள்ள இருக்க அந்த ஓசை வந்து படைத்த ரப்பல் ஆலமீனுக்கு சொந்தமானது. அதனால புரிஞ்சுக்கணும், குரானில் இருக்கிற எல்லா வார்த்தைகளுடைய இந்த ஓசை இருக்குல்ல, இந்த ஓசை வந்து படைத்த மனிதனுக்கு சொந்தமானது கிடையாது. அந்த வார்த்தையுடைய ஆரம்ப ஓசை என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமாக இருப்பதால் அதை யார் ஓதினாலும் அதில் வந்து உள்ள ஒரு மிகச்சிறந்த ஒரு இனம் புரியாத ஒரு கவர்ச்சி இருக்கத்தான் செய்யும். நான் ஓதுனா என்னுடைய பொருளுக்கு நான் ஓதுவேன், நீங்கள் ஓதுனீங்கன்னா உங்கள் குரலுக்கு ஓதுவீங்க. ரெண்டு காப்பி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. என் குரல் மாதிரி நீங்கள் ஓதணும்னு அவசியம் தான் இல்லை. உங்களுக்கு என்ன வருகிறதோ, உங்களுக்கு எப்படி அதை ஓத முடிகிறதோ அதை ஓதுனால போதும். அதுக்குள்ளே ஒரு கவர்ச்சி இருக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய ஓசை அது, உயிரோடு இருப்பவனின் ஓசை அது. ஐயுன் அல்லாஹ் ஐயுன். அதுபோன்று இந்த வார்த்தைகளை வந்து இந்த வார்த்தைகள் முழுவதுமே உலகம் உள்ளவரை ஐயுனாக இருக்கும். அதனால் இனம் புரியாத யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இந்த வார்த்தைக்குள்ள ஒரு ஓசை இருக்கிறது. அந்த ஓசையை யார் ஓதினாலும் அதுக்குள்ள ஒரு கவர்ச்சி இருக்கும். அது வந்து கவரத்தான் செய்யும். ஏன்னா மனிதன் பேசிய வார்த்தை இது கிடையாது. மனிதன் சாதாரணமாக பாடுகிற பாட்டுக்கே கவர்ச்சி இருக்கிறதுன்னு சொன்னால், படைத்த ரப்பல் ஆலமீன் சொன்ன அந்த வார்த்தைக்கான அந்த ஓசைக்கான அந்த நயம் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக எல்லோரையும் கவரும். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதோடு விட்டு விடலாமா என்பதுதான் இங்கே கேள்வி. இப்போ அதோடு ஓதிட்டு விட்டு விடலாமா அல்லது மேற்கொண்டு வேறு விஷயங்கள் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது தான்
அதுக்கு மேலே வேறொரு விஷயங்கள் இருக்கிறது. அதுதான் புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் அந்தந்த மொழியில் அவர்களுக்கு வர வேண்டும். புரிந்து கொள்ளாமல் புரிந்தால் ஓதிவிட்டு விட்பாட்டால் போதும். இப்போ நான் ஓதுனேன் இல்லையா, இப்போ நான் ஓதுனேன் ஆயிரத்தி. இப்போ நாங்கள் இந்த ஓதும் போது அதுக்கு என்ன அர்த்தங்கிற ப்ராக்டிஸ் நாங்கள் எடுத்துருக்கிறோம். ஓதும் போது இதுக்கு என்ன அர்த்தங்கிற ப்ராக்டிஸ் சாதாரணமாக எல்லா உலமாக்களுக்கும் பள்ளி மதரசாக்கள் கிடைக்கும். அதனால் ஓதுன மாத்திரத்திலே அர்த்தம் புரிஞ்சால் நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் ஓதுன பிறகு அதை வார்த்தையில் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை தான் பெரும்பாலான மக்களுக்கு இன்றைக்கு இருக்கும். அதனால தான் நம்ம என்ன ஓதுனோங்கிறத நம்ம பார்க்க சொல்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. அதில் முதலாவதாக நேற்று பார்த்தோம் இல்லையா, அல்லாவுடைய ஆயத்து வந்த பொழுது மக்கள் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. செத்து போன பிறகு எப்படிப்பா நாங்கள் மண்ணை போட்டு மூடின பிறகு மண்ணெலாம் சாப்பிட்ட பிறகு எப்படி திரும்பி வருவோம், இது பெரிய ஆச்சரியமான இருக்குன்னு கேட்டாங்க இல்லையா. அதுக்கு அல்லா பதில் சொல்லி கொண்டு வந்தான். அப்போ சொல்லுகிற அந்த பதிலுடைய அடுத்த கட்டத்தை 4வது வருஷத்தில் பார்க்கணும். நம்ம பல்னு சொன்னாக்க அப்படி இல்லை அல்லா சொல்லி சொல்கிறான், கல்லபூமில் ஹக்கி லம்மா ஜாகும். அவர்களிடத்தில் என்னிடந்து ஆயத்துகள் வந்த பொழுது, விஷயங்கள் வந்த பொழுது அவர்கள் அதை பொய்ப்படுத்துகிறார்கள். பகுமபி அம்ரின் மரி, அவர்கள் இந்த விஷயத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். சொன்ன மாத்திரமே புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இருக்கு. என்கிட்ட விஷயம் வருது, நான் தான் படைச்சவன், நான் தான் இவனை வளர்த்தவன், இவனுக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பவன், நான் வாழ வச்சிருக்கேன் இவனை. ஆனால் இவன் மைண்டுக்கு சுதந்திரமாக சிந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறேன். ஆனால் அந்த சிந்திப்பதை இவன் தப்பாக புரிஞ்சு கொண்டு சிந்திக்கிறான்னு அர்த்தம் இருக்கு. ஒரு குழப்பமாக நினைச்சு கொண்டு சிந்திக்கிறான்னு அர்த்தம். செத்து போன பிறகு இவன் வருமானா வரமாட்டான் எனக்கெல்லாம் தெரியும். அல்லா சொல்லுகிறான் பல இடங்கள்ல, செத்து போன பிறகு மண்ணை போட்டு மூடின பிறகு இவன் பாடியை எந்த அளவுக்கு மண்ணு சாப்பிடுங்கிறத இவனுக்கு தெரியாது, எந்த அளவுக்கு குறைக்கணும் இவனுக்கு தெரியாது. அதனால எதுவுமே தெரியாம இருந்துகிட்டு இவனுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு இவன் என்ன செய்யறான், அவர் கேள்வியை கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறான், இவன் பொய்ப்படுத்துகிறான், இவன் குழப்பமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அல்லாவுடைய வேறு படைப்புகளை எல்லாம் பார்க்க சொல்லுகிறார். அப்பறம் எந்தொரு இதை சமாயி போக்கவும், நீங்க கொஞ்சம் விட்டு மேலே பாருங்க எல்லாரையும் சொல்றாங்க. அல்லான்னு சொல்றான், எப்போ ஒன்று சாதாரண படைப்பு நீ ஒன்றுமே கிடையாது, நீ ரா மெட்டீரியலே கிடையாது, எந்த விதமான உபயோகம் இல்லாத அந்த பொருள் இருந்து படைக்கப்பட்டிருக்கிற உனக்கே மூளை வேலை செய்யப்பா, நீ கொஞ்சம் மேலே பாரு. அப்பதான் எந்தொரு இவங்க பார்க்க வேண்டாமா, எங்க பார்க்க வேண்டாமா, இதை சமாயி போக்கவும், இவர்களுக்கு மேலே இருக்கிற இந்த வானத்தை பார்க்க வேண்டாமா, கைப்ப பனையினாக அதை நாம் எப்படி படைத்திருக்கிறோம், எப்படி உண்டாக்கி இருக்கிறோம் என்று பார்க்க சொல்லு என்று சொல்லி பார்க்க வேண்டாமான்னு ஒரு கேள்வி எல்லாம் போகிறான். அவன் கேட்ட கேள்வி வேற, அல்லா சொல்கிற பதில் வேற. அவன் கேட்டது எப்படி நாங்கள் வெளியே வருவோன்னு கேட்குறான் மக்கள். அல்லா சொல்கிறேன், உனக்கு ஒன்றுமே தெரியாதுடா, நீ பலகீனமானவன், நீ மேலே பாரு, உன்னை விட மிக பலமாக இருக்கிற அந்த படைப்பாக இருக்கிற அந்த வானத்தை விட்டு மேலே பாரு. இப்போ சையன்னாக அதை நாம் அழகாக ஆக்கி இருக்கிறோம். வமாலகா மின் புரோஜ், அதில் ஏதாவது ஒரு வெடிப்பு இருக்குதா, பிளவு இருக்குதான்னு பார்ப்பா. இவ்வளோ பெரிய மேலே வைத்து வைத்திருக்கிறேன், அது நின்றுகிட்டு இருக்குது, அதில் எந்த விதமான வெடிப்பும் கிடையாது. அதெல்லாம் மேலே பாரு, என்னை பற்றி நீ புரிஞ்சு கொள்வ, என்னை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டோன்னு அர்த்தம். என்னை பற்றி முதல்ல நல்லா சொல்கிறாங்க, என்னை பற்றி நீ புரிந்து கொண்டால் உன்னை பற்றி நல்லா புரிந்து கொள்வாய். ஆனால் உன்னை பற்றியே உனக்கு தெரியாமல் இருக்கும்போது என்னை பற்றி நீ எப்படிப்பா புரிஞ்சுக்குவ? அதனால என்னை பற்றி நீ புரிவதாக இருந்தால் என்னுடைய படைப்பெல்லாம் அப்படியே பாரு என்று சொல்கிறான். இது ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு பிறகு இந்த வானம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வானத்தோட மேலே பார்க்க சொல்கிறாங்க. நம்ம பார்க்கும்போது இப்போ என்ன தெரியுது, நம்மளுக்கு சாதாரணமாக புகைமூட்டமாக தெரிகிறது. இது ஒரிஜினல் வானமா, இது ஒரிஜினல் வானம், இது இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இந்த ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. வானம் என்பது அல்லாஹ்வால் நிலப்பொருளால் படைக்கப்பட்டிருக்கிறது. 7 வானங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வானத்துடைய அந்த திக்னஸ் இருக்குல்ல, அந்த திக்னஸே குறிப்பிட்ட அளவு, அந்த திக்னஸே குறிப்பிட்ட அளவுல திக்னஸாக இருக்கிறது. 7 வானத்துக்கு இடையில ஒவ்வொரு வானத்துக்கு மத்தியில் வாசல் இருக்கிறது. அந்த வாசல்ல காவலாளிகள் இருக்கிறாங்க. அங்கே போகிற எல்லா உயிர்களும் அங்கே போய் பர்மிஷன் வாங்கினாதான் மேலேயே போக முடியும். சில உயிர்கள் மேலே அந்த வானத்துடைய கதவுகள் திறக்கப்படும், சில உயிர்களுக்கு திறக்கப்படாது. யாரெல்லாம் அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்தார்களோ அந்த உயிர் மாத்திரம்தான் அந்த வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு மேலே போய் இல்லீன் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே பதிவு செய்யப்பட்டு மீண்டும் அந்த உயிர் இங்கே கபர்ஸ்தானுக்கு வந்துவிடும். யாரெல்லாம் சரியாக அமல் செய்யவில்லையோ அவர்களுக்கான அந்த உயிர் செல்லும் பொழுது அந்த வாசலை திறக்கப்படாது. அவங்க சிஜில் என்று சொல்லக்கூடிய பூமியின் 7வது பூமியில் இருக்கிற அந்த சிஜில் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு அந்த உயிர்கள் அனுப்பப்படுவார்கள். அங்கே வேதனை பெறப்படும் என்று இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார்.
அப்போ நம்ம பார்க்குற இந்த வானம் வந்து சாதாரண வானம். இன்னும் வந்து இந்த கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிஸ்ட்லாம், அவங்களுக்கு கற்பனைகள் கூட இன்னும் வந்து அந்த வானவத்துடைய ரியல் இன்னும் கண்டுபிடிக்கல யாருமே. சும்மா அவங்க பார்க்கக்கூடிய வானம் சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு மேலே உள்ளதுதான் வானம் தான், அந்த வார்த்தைகள் அர்த்தம். ஆனால் ரியல் வானம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. ரியல் வானம் என்பது 7 வானம் மேலே இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி மிக பிரம்மாண்டமாக ரசூல் வந்து பதிவு செய்கிறார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானத்துக்கு மேலே பிரம்மாண்டமான வானம், இன்னும் அதுக்கு மேலே உள்ள படைப்புகள், அதில் வந்து மலக்குகள், அதில் உள்ள பெரிய அரசாங்கம்லாம் இருக்குதாங்க. தபாரக்கல் நபி எதில் முல் பகுவாலா பொன்னிசைகள் கதை நல்லா பதிவு செய்கிறோம். மிகப்பெரிய அரசாங்கம் இருக்கிறது. நம்ம நினைச்சு பூமி மேலே இருக்கிற சில அரசாங்கத்தை நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் வானத்திலும் பூமியிலும், பூமிக்கு கீழும் வானத்திற்கு மேலும் மிக பிரம்மாண்டமான அரசாங்கங்களை வைத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் அங்கிருந்து ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பல இடங்களில் பதிவு செய்துவிட்டு சப்பகலில்லாஹி மாஃபி ஸமாவாத்தி வ மாஃபில் அர்தி என்று பல இடங்களில் பதிவு செய்கிறோம். வானங்களின் மேலும் பூமியின் பல பகுதிகளிலும் அவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் அவன் சொல்கிறான், நான் சொன்ன மாதிரி என்னை முதல்ல விளங்கு, அதுக்கப்புறம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க முடியும் என்று சொல்லி பல ரஹ்மான் இந்த குர்ஆனில் பல விஷயங்களை தன்னை பற்றி பதிவு செய்து கொண்டே இருக்கிறான். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு 5வது வசனம் 6வது வசனம் பார்த்துருக்கிறோம். 7வது வசனத்தை 8வது வசனத்தை சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வசனமாக பார்த்து அதுக்குள்ளே இருக்கிற கருத்துக்களை விளங்கி கொண்டு அல்லாஹ்வை சரியாக விளங்கி அதை சரியாக நம்பி அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே வாழும் பொழுதுதான் முத்தகீன் என்ற இடத்தை நாம் அடைவோம். அந்த முத்தகீன்களுக்கு தான் இந்த குர்ஆன் மொழியிலத்துள் உபதேசமாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த உபதேசத்தை சரியாக புரிந்து கொண்டு வரக்கூடிய தோல்விக்கு எனக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உலக மக்கள் அனைவருக்கும் வளர்க்கமாக தந்து அருள்பாலிப்பானாக. வாக்குறுத்தாவான் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதிகம்